கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து சாதி அர்ச்சகர் விவகாரம் தற்போது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கூட ஆகமதி கோயிலை தவிர்த்து நீங்கள் மற்ற கோயிலில் வேணால் அனைத்து சாதி அர்ச்சகரை நியமிங்க, ஆகமதி உள்ள கோயில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர் செல்லாதுன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்தியாவிலே தமிழ்நாடு தான், தந்தை பெரியார் அவர்கள்தான் கடவுளுக்கு முன் அனைவரும் சமம், அதனால அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராக வேண்டும் என்ற முழக்கத்தை, பிரச்சாரத்தை, கோரிக்கையை முன்வைத்தது தந்தை பெரியாரும் திராவிடர் கழகம். அடிமை சமூகமாக, படிக்கக்கூடாத ஜாதியாக, பார்க்கக்கூடாத ஜாதியாக, தொட்டால் தீட்டு என்ற ஜாதியாக இந்த தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலை சுற்றி குடியிருக்கக்கூடாது, குளத்தில் தண்ணீர் இருக்கக்கூடாது, இரட்டை குவளை முறை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரம், சமதர்ம சமூக நல்லிணக்க பிரச்சாரம் தமிழ்நாட்டில் சூடுபிடித்தது. அந்த இடத்துல வரும்போது தான் இந்த கோரிக்கை முன்வைத்தான். நான் கண்ட கனவெல்லாம், நான் போராடியதெல்லாம் வெற்றி பெற்று வருகிறது, ஆனால் ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் என்னால செய்ய முடியலன்னு ஐயா வருத்தப்பட்டார். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் என் வாழ்நாளில். மிகப்பெரிய புரட்சியை அவர் காலத்திலே செய்து காட்டிய உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியாளர் தந்தை பெரியார் தான். கல்வியிலே மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு கல்வியை பெற்று தந்து அந்த சமூகத்தை தன் கண்ணாலே உயர்ந்ததை பார்த்ததை பெரியார் தான். மறுக்கப்பட்ட சமூகம், கோயிலுக்குள் போகக்கூடாத சமூகத்தை கோயிலுக்குள் நுழைய வைத்து ஆலய போராட்டம் நடத்தியது தந்தை பெரியார். சொன்னார், ஐஏஎஸ் ஆக நான் பார்த்து விட்டேன், யாரை பார்த்தாலே தீட்டு என்று சொன்னானோ அவனை நான் கோயிலுக்குள் செல்ல வைத்தேன். யாரை படிக்க கூடாத ஜாதி நீ படித்தால், காதில் கேட்டால் உன் காதில் ஈச்ச காய்ச்சி ஊத்தணும்னு சொன்னானோ அந்த ஜாதிக்காரன் கலெக்டரா பார்த்துட்டேன், சப் இன்ஸ்பெக்டரா பார்த்துட்டேன், இன்ஸ்பெக்டரா பார்த்துட்டேன், எஸ்பியா பார்த்துட்டேன், மந்திரியா பார்த்துட்டேன். இன்னும் நான் ஒரே ஒரு என் நெஞ்சில் தைத்த முள், அந்த முள்ளை அகற்ற வேண்டும். கருவறைக்குள் நாம் கட்டிய கோயில், அந்த கோயில் கருவறைக்குள் நம்மை அவன் தீண்டாதவன். உன் மொழி இறைவனுக்கு புரியாத மொழி, என் மொழிதான் தேவபாச மொழி, உன் மொழி நீச மொழி தமிழ் மொழி. நான் தான் கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவன், நான் தான் கடவுளுக்கு அர்ச்சனை செய்வேன், நீ தூரமாக தான் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறான். கருவறைக்குள் நாம் செல்லுகின்ற காலம்தான் என் நெஞ்சில் தைத்த முள், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராக வேண்டும் என்று பெரியார் சொன்னார். பெரியாருடைய தலைமைச் செயலராக தலைவர் கலைஞர் பொறுப்பேற்ற காலத்திலே தான் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராக சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்துக்கு எதிராக குடும்பிகள் பார்ப்பன கூட்டம் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்குள்ளே வடகலையா தென்கலையா, ராமம் போடுறதா கட்டி போடுறதா, யார் பாட்டு பாடுறது, யார் கோமணம் தவுக்குறதுன்னு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன வடகலையா தென்கலையா பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்காங்க. யானைக்கு எதை போட்டா என்னடா, யானைக்கு நாமத்தை போட்ட என்ன, நாமக்கு பட்டையை போட்டா என்ன, யானை உங்க மேல விட்டையை போட்டாடா, அதை பத்தி இதுக்கு ஒரு சண்டை போட்டு கிடக்குற மானங்கட்ட பார்ப்பன கூட்டம் இன்னைக்கு கூட சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகரான நோக்கத்தை பெரியார் திராகாந்தி ஒரு முறை தமிழ்நாட்டை பத்தி சொன்னாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஒரு தனி தீவாக இருக்குன்னு சொன்னாங்க. காரணம் பகுத்தறிவு. எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள். பெரியார் சொன்னார், சாக்ரட்டிஸ் சொன்னதை தமிழகத்துடைய கிரேக்க பெரியார், கிரேக்க சாக்ரட்டிஸாக வாழ்ந்தவர் நம்முடைய தந்தை பெரியார். நான் பேசுறது கூட வீட்டில் போய் கேளு. எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள். சரியா இருந்தா ஒத்துக்கலாட்டி விட்டுரு அப்படின்னு சொன்னவர் பெரியார். இந்த உலகத்திலே சாய்ஸ் கொடுத்து பேசின தலைவர் பெரியார். நான் உனக்காக போராடுறேன், ஓ இழிவுபடுத்த போக்க போராடுறேன். 90 வயதிலையும் 93 வயதிலையும் நாடு முழுவதும் அவர் சிறுநீர் கழிக்க முடியாம டப்பால சிறுநீர் கழிச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்னு வலித்து கொண்டு
இந்த தமிழ் சமூகத்துடைய இழிவை போக்குவதற்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார். அதை தான் கலைஞர் அனைத்து ஜாதி அர்ச்சனா கொண்டு தான் தடை வாங்கிட்டாங்க. நம்முடைய திராவிட மாநில முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார். இப்போ கொண்டு வந்தா ஆகம விதி இருக்கிற கோயிலுக்குள்ள நீங்க போட முடியாது. ஆகம விதி இல்லாத கோயிலுக்கு நீ யாரை வேணாலும் போட்டுக்கன்றான். என்னடா ஆகம விதினா என்ன? யார ஆகம விதியை நிர்ணயித்தவன்? ஆகம விதி யாரால் உருவாக்கப்பட்டது? எப்போ உருவாக்கப்பட்டது? ஆகம விதினா என்ன? ஆகம விதியில கடவுள் படைக்கும் போதே என்னை பல்லன் பறையன் கல்லன் சூத்திரன் படிச்சானா? கோயிலுக்குள் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டியவன் இவன் தான் சொன்னானா? யார் ஆகம விதியை படைத்தது? ஆகம விதி புத்தகம் என்ன? ரூல் ஆஃப் என்ன? மனுதா? மனு தயார் பண்ணதா? மனுஸ்கிருதியா? என்ன இவ்வளவு பெரிய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் ஆகம விதி இருக்கிற கோயில், ஆகம விதி இல்லாத கூட என்ன அர்த்தம்? ஆகம விதினா என்ன சொல்லு பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆகம விதின்ற சரி, திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆகம விதி ஏத்துக்குருவோம். திருப்புறங்குன்ற முருகன் கோயில் ஆகம விதி, திருத்தணி முருகன் கோயில் ஆகம விதி, காஞ்சி காமாட்சி ஆகம விதி. ஆகம விதி இல்லாத கோயில் எது தெரியுமா? பாடிகாட் முனியசாமி, ரோட்ல இருக்கிற கல்கத்தா காளியம்மை, ரோட்ல இருக்கிற மாரியம்மை, கருப்புச்சாமி, பகவதி அம்மை. இந்த சாதாரண ரோட்ல இருக்கிற கோயிலுக்கு எங்கால் மாயாண்டி, பாண்டி, மலைச்சாமி, இவன் பூரா பூசாரி. நாங்கள் இங்கே பூசாரியா இருக்கணுமா? எங்க பெரிய வசூல் இல்லாம இருக்கக்கூடிய கோயிலுக்கு பூரா ஆகம விதி இல்லாத கோயில். இது பூரா ரோட்ல இருக்கிற கோயில் பூரா காளியாத்தா, மாரியாத்தா, இது பூரா நம்மளை நல்லா நம்மளை நல்லா நீ ரோட்ல 3 நாள் டான்ஸ் போட்டுக்க, 3 நாள் ஆடலும் பாடலும் போட்டுக்க. இது பூரா ஆகம விதி இல்லாத கோயில். அவன் அர்த்தம் அதான அர்த்தம். இந்த கோயிலுக்கு பூரா நீ ஆடிக்க, தீச்சட்டி எடுத்துக்க, தீயிலே உருண்டுக்க, பொங்கச்சோறு வச்சுக்க, சாப்பிட்டுக்க, தண்ணியை போடு, அடிச்சு உருண்டுக்க. உனக்குள்ள ஒண்ணு இதுல ஆணவ ஜாதி, கீழ் ஜாதி அங்க உள்ளூர்ல இருக்கக்குள்ளேயே இந்த கோயிலுக்கு நீ வராத. ஒரு கோயில், ஒரு ஊர்னா ஒரு ஊர்ல 6 கோயில், 7 ஜாதினா 7 ஜாதிக்கு கோயில். இது ஆகம விதி இல்லாத கோயில். புரிய வேணாம தமிழன்? இதான் ஆகம விதி இல்லாத கோயில்ரா. மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய உண்டியல், பெரிய வசூல். அங்க ஆகம விதி இருக்கா? என்ன ஆகம விதி? எங்களை அடிச்சுக்கிட்டு தீச்சல் எடுக்க சொல்றது, பால் குடம் எடுக்க சொல்றது, மஞ்சோறு சாப்பிட சொல்றது, கரகாட்டம் நடத்துறது, ஆடல்பாடு நடத்துறது, டான்ஸ் ஆடுறது, மேலத்தெருக்காரன் கீழத்தெருக்காரன் நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, கீழத்தெருக்காரன் மத்திய நடுத்தரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, 7 கோயிலை கட்டுறது. நீ அதுக்குள்ள அடிச்சு உருண்டுக்க. ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்தா நான் தான் மீனாட்சி. நேற்று கள்ளழகர் வந்தார். பெரிய தெற்கு சீமையில பெரிய திருவிழா. தென்பாண்டி மண்டலத்தில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட திருவிழா. நம்மால் எதுக்கு மல்லு கட்டுறான்னு கேட்டா, அந்த அழகரை தூக்கி குதிரையிலிருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு தான் உரிமை, எங்க வம்சத்துக்கு தான் உரிமை. ஆனா மேல உட்காந்து ஒரு ஐய மல்லு கட்டுறான்னா நான் தான் உட்காருவேன்னு அறமே உட்காந்து வர்றேன். அவன் ஆகம விதிக்கார. நம்ம மல்லு கட்டுறோம் பாரு, அந்த ஐயனை தூக்கி செமுக்கு ஏன் தலைமுறை தான் 4 தலைமையா தூக்கி செமுக்குறான், எங்க தலைமுறை தான் 5 தலைமையா தூக்கி செமுக்குறான் அப்படின்றதுக்கு நம்ம மல்லு கட்ட வேண்டியதான். ஆனா ஐயன் சொகுசா மேல உட்காந்து தூக்கி செமக்கடா, அது ஆகம விதி. அவன் ஆகம விதிக்கு உட்பட்டவன். தூக்கி செமக்குறோம் பாரு, நாளைக்கு போறாரு அழகரு, தூக்கி செமக்க வேண்டியதான். நம்ம தூக்கி செமக்கவே பிறந்தவண்டா பாப்பா, நம்ம புத்தி வேணாமா? இதான் கருவறைக்குள் நுழைவோம்னு சொன்னார் ஐயா. கருவறைக்குள் நுழைகின்ற போராட்டத்தை நடத்தினார். இன்னைக்கு சொல்ற மதுரையில் ஒரு வழக்கு போட்டான். பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய முன்னாள் சபாநாயகர், இன்றைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அம்மா, அமைச்சருடைய அம்மா, அவங்க தான் மதுரை மீனாட்சி கூட அறங்கால குழு தலைவர். திராவிடம்டா, இதாண்டா பெரியார் மண்ணு. மீனாட்சி குழு அறங்கால குழு தலைவர் அவங்க யாரு? பிடி ராஜன். அவங்க அப்பா
பிடிஆர் பல்வேல்ராஜுடைய அப்பா பிடி ராஜன் நீதி கட்சியுடைய தலைவர். தெற்கு சீமையில் இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, துளுவம் இருக்கக்கூடிய இந்த 5 மாநிலத்துக்கு நீதி கட்சியில் பிரதமர், அப்பொழுது பிரதமர் சொல்லுவாங்க, முதலமைச்சராக இருந்தவர். அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தியவர். அவருடைய மகன் பிடிஆர் பல்வேல்ராஜன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து குடமுழுக்கு நடத்தியவர். தலைமையா இருக்கிறவங்க, அவங்க அறங்கால் குழு தலைவர் விதவை, அவங்க இருக்கக்கூடாமான்னு போட்டேன். விதவை இல்லடா எங்கதில் கைம்பெண். கைம்பெண் என்றால் இம் இன் 2 பொட்டு வரும் கலைஞர் சொன்னார். அதனால் நாங்கள் விதவையில் எங்களுக்கு கிடையாது. விதவிட விதவன் எங்கடா இருக்கேன் பெரியார் கேட்டார். ஏடா பெண்களுக்கு மட்டும் விதவைண்டுவ, ஆண்களுக்கு மனைவி இறந்தவனுக்கு பேர் என்னடான்னு கேட்டார். விதவைன்னு சொல்லுவியா நீ? இதாண்டா பெரியார் மண், இங்கே விதவையெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய அறங்கால குழு தலைவராக போட்டிருக்கோம். ஆனா கருவறைக்குள்ள போக முடியுமா? அறங்கால குழு தலைவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எல்லா ஊருக்கும் போவாரு. அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து அறநிலையத்துறை வேலையை பாருங்கன்னா அவர் கோயிலே குடியிருக்காரு. பல்வேறு நலத்திட்டங்களை செய்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி ஒரு ஆன்மீகவாதி கிடைச்சது அற்புதம் தான். அந்த பணியை சிறப்பாக செய்யறாரு, பாராட்டுகள். ஆனா எங்கேயாவது சேகர் பாபு நினைச்சா கருவறைக்குள் போய் முடியுமா? முடியாது. அது ஆகம விதி. அவர் பிறப்பால் சூத்திரன். முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் போக முடியுமா? இன்னைக்கு நாட்டுடைய முதல் குடிமகள் யார்? ஜனாதிபதி. அந்த அம்மாவை புதிய நாடாளுமன்றத்துடைய திறப்புலாவுக்கு ஏன் கூப்பிடல? அதான் சங்கி. அவன் எப்படி அனைத்து ஜாதியில அர்ச்சகரான சட்டத்தை ஒத்துக்குருவான்? பிஜேபி நிலைப்பாடு நைனா நாயந்திரன் அனைத்து ஜாதி அர்ச்சகரான சட்டத்தை ஆதரிக்க தயாரா? நீ புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு ஏன் கூப்பிடல? அந்த அம்மையார் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். அதான் வடக்க சங்கியல். இங்க நாங்க அறங்கால் குழு தலைவராக ருக்மணி பல்வேல் தியாகராஜ அம்மாவை போட்டிருக்கோம்னா இதாண்டா பெரியார் மண். இங்கதான் நாங்க அனைத்து ஜாதி அர்ச்சகரான போராடுறோம். நீ இன்னும் ஏமாத்துற எங்களை. தெருவில் இருக்கிற கோயிலுக்கு பூரா ஒரு ஊர்ல 7 ஜாதிக்காரில் 7 கோயிலை கட்டிக்க. சித்திரை மாசம், பங்குனி மாசம், வைகாசி மாசம் கோயிலை கும்பிடு, அடிச்சு உருண்டுக்க. எங்க கிட்ட வராதது ஆகமதின்ற. இந்த ஆகமதியை உடைத்தெறிந்து ஆகமதிக்குள் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை திராவிட மாடல் அரசு, பெரியாரின் அரசு கொண்டு வர வேண்டும். நன்றி சார். நன்றி.